ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரிட்டையர் ஆனதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ அவர் பேர் வந்து இட்ஸ் மீ குரு. ஸோ தேங்க்யூ ஃபார் த ரெக்வஸ்ட் குரு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ. ஸோ விராட் கோலியோட டெஸ்ட் டெபியூ வந்து ஜூன் 2011 வந்து அவர் டெஸ்ட் வந்து டெபியூ பண்ணுவார் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அட் கிங்ஸ்டன், ஜமேக்கா. ஸோ அவர் வந்து அப்போ டெபியூ பண்ணுவார். அண்ட் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு, ஸோ 2013 நவம்பர் 2013 வந்து அவரோட டெஸ்ட் டெபியூ பண்ணுவார். ஸோ அவரும் வந்து அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து டெபியூ பண்ணுவார். ஸோ அந்த அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மேட்ச் சீரீஸ் ரோஹித் சர்மா டெபியூ பண்ணது. அது வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஃபைனல் சீரீஸ். ஸோ அதுதான் வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டாக இருந்திருக்கு. ஸோ 2 பேருமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக டெபியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலியோட டெஸ்ட் கரியர் பற்றி பார்த்துடலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 123 மேட்சஸ் ஆடியிருக்காரு. அதில் வந்து 210 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. ஸோ அண்ட் அந்த 210 இன்னிங்ஸில் வந்து 9230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 46.85. ஸோ அண்ட் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 254 நாட் அவுட். அண்ட் அவர் வந்து அந்த கரியரில் வந்து 30 செஞ்சுரிஸ் அண்ட் 31 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதான் வந்து அவரோட டெஸ்ட் கரியரோட ஸ்டாட்ஸு. அண்ட் அவரோட பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2016 to 18 வந்து அவர் வந்து 35 டெஸ்ட் மேட்சஸ் ஆடுவார். ஸோ 35 டெஸ்ட் மேட்சஸில் வந்து 3500+ ரன்ஸ் அடிப்பார். ஸோ வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 66+. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு பீக். அது அவரோட பீக் ஆஃப் த கரியரில் வந்து பயங்கரமாக ஆடியிருப்பார். ஸோ அதில் வந்து 35 டெஸ்ட்டில் வந்து 58 இன்னிங்ஸ் ஆடுவார். 58 இன்னிங்ஸில் வந்து 14 செஞ்சுரிஸ் அண்ட் 8 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிப்பார். ஸோ அந்த 2016 to 18 தான் வந்து அவரோட பீக் இயர்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் 2019 பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரை அச்சீவ் பண்ணுவார். ஸோ அந்த 254 நாட் அவுட்டை வந்து அகைன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அடிப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன்ஃபால் வரும் அவர் கரியரில். ஸோ அங்கே தான் வந்து கொஞ்சம் அவரோட ஆவரேஜ் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 46.85 நிற்குது. இல்லைனா 50+ ஆவரேஜ் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் பரவாயில்ல, அதுவும் வந்து ஒரு நல்ல ஆவரேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ விராட் கோலி வந்து ஒரு பயங்கரமான டெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்காரு. அண்ட் அவரோட டெஸ்ட் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 68 மேட்சஸ் வந்து கேப்டனாக இருந்திருப்பாரு டெஸ்ட் மேட்சஸில். அண்ட் அதில் வந்து 40 மேட்சஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. அண்ட் 17 மேட்சஸ் வந்து லூஸ் பண்ணி 11 மேட்சஸ் வந்து ட்ரா பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து அவரோட டெஸ்ட் கேப்டன்சி கரியரு. ஸோ ஸோ அந்த ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் வந்து 4th சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் கேப்டன் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் கிரேம் ஸ்மித், ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்டீவ் வாக். ஸோ அவர் தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் வச்சிருக்காரு இப்போ. ஐ மீன் 4th மோஸ்ட் நம்பர் ஆஃப் வின்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அண்ட் அவர் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 1 பொசிஷனை வந்து நம்ம ரொம்ப நாள் இருந்திருக்கோம். ஸோ நம்பர் 1 டெஸ்ட் ரேங்கிங்ஸில் வந்து நம்ம ரொம்ப நாள் இருந்திருக்கோம். அண்ட் அவர் தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியாவை வந்து பீட் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணது வந்து அவரோட கேப்டன்சியில் தான். ஸோ அது வந்து ஒரு குட் அச்சீவ்மெண்ட்டு அவரோட கரியரில். ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் ஜெயிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில். ஸோ இப்போ ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கரியர் பற்றி பார்த்துடலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 67 டெஸ்ட் மேட்சஸ் ஆடியிருப்பாரு. அதில் வந்து 116 இன்னிங்ஸ் ஆடியிருப்பாரு. அதில் வந்து 4301 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 40.57. அண்ட் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 212. அண்ட் அவர் வந்து 12 செஞ்சுரி அடிச்சு 18 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருப்பாரு, 18 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து அவரோட ஓவரால் டெஸ்ட் கரியர் பேட்டிங் வைஸா. ஸோ அண்ட் வந்து அவர் வந்து டெஸ்ட் டெபியூ எப்போ பண்ணாருன்னா வந்து 2013 நவம்பர் 2013. ஸோ அது வந்து சச்சின் டெண்டுல்கரோட ஃபேர்வெல் சீரீஸ். ஸோ அது வந்து ஒரு 2 மேட்ச் சீரீஸு. ஸோ அந்த 2 மேட்ச்லேயும் வந்து அவர் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஸோ டெஸ்ட் டெபியூலேயே வந்து அவர் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. ஸோ 177 அடிப்பார் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். அண்ட் 2வது மேட்ச்லேயும் வந்து 111 அடிப்பார். ஸோ 2 மேட்ச்லேயும் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு அந்த 2 மேட்ச் சீரீஸில். அது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு அவரோட கரியருக்கு. ஆனால் வந்து அவர் கரியர் போக போக வந்து அவர் சரியா ஆடலை. ஸோ அது வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலாக போயிருக்கு அதுக்கப்புறமா. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2022 வந்து அவர் வந்து டெஸ்ட் கேப்டன்சியை வந்து எடுத்துப்பாரு. ஸோ
2022 ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 2025 வரைக்கும் வந்து அவர் டெஸ்ட் கேப்டன்சி பண்ணிருந்தாரு. அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா தான் வந்து அவரோட லாஸ்ட் சீரீஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவர் ரிட்டையர் ஆயிருக்காரு. அண்ட் அவரோட லாஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து அவர் சரியாவே ஆடல. ஸோ ஐ திங்க் அவர் அந்த சீரீஸ் மொத்தமாவே வந்து 50 ரன்ஸ் கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேட் எண்டிங்கா இருந்திருக்கு அவரோட கரியருக்கு. ஸோ அண்ட் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து செஞ்சுரி அடிப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவர் சரியாவே ஆட மாட்டாரு. ஸோ அதனாலதான் வந்து அவங்க வந்து மேபி அவங்களால ஆட முடியலன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து சரி இதுக்கு மேல வந்து ஆட முடியும்னு தோணல எங்களுக்கு. ஸோ அதனால வந்து நாங்க ரிட்டையர் ஆகிறோம்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிருக்காங்களான்னு தெரியல. ஸோ அதுதான் மேபி ரீசனா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ரோஹித் சர்மாக்காவது அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரால் சுத்தமா ஆடவே முடியல. ஸோ அதுதான் வந்து ரோஹித் அண்ட் விராட்டோட டெஸ்ட் கரியர்ஸ். ஸோ அவங்க டெஸ்ட் கரியர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ அண்ட் அந்த ரோஹித் கோலியோட பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்ச உடனே வந்து 2 பேருமே ரிட்டையர் ஆயிருக்காங்க. அண்ட் டெஸ்ட் மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறம் இப்போ IPL நடக்கும்போது வந்து 2 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் சேமா வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. மேபி ரோஹித் சர்மா வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டையர் ஆனாரு. அண்ட் சூன் வித்தின் அ ஃபியூ டேஸ் வந்து விராட் கோலியும் வந்து அவரோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரோஹித் சர்மா அண்ட் கோலியோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை பத்தி. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து அகைன் சேம் டீம் தான் டெபியூ பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ். அண்ட் இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது வந்து 2 பேருமே வந்து ஒரு மாதிரி சேர்ந்து தான் ரிட்டையர் ஆகணுன்ற மாதிரி ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஐ திங்க் விராட் கோலி வந்து மேபி வந்து இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவருக்கு அந்த ஃபிட்னஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபிட்னஸ் இருக்கிறப்போ வந்து அவர் ஆடலாம். அண்ட் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு அந்த சீரீஸ்ல. அவரோட லாஸ்ட் சீரீஸ்ல வந்து அவர் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஸோ மேபி அவர் வந்து ஆடி இருக்கலாமோன்னு தோணுது. ஸோ அதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுலயும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ ஓகே, பை. அண்ட் தேங்க்யூ ஃபார் ரெக்வஸ்டிங் த வீடியோ குரு. ஸோ அவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ குரு, பை.